வெல்கம் டு சாப்பிட வாங்க. வெல்கம் டு சாப்பிட வாங்க. வெல்கம் டு சாப்பிட வாங்க. டேஸ்டியா சாப்பிடுங்க, ஹெல்த்தியா இருங்க. Thank you so much. வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி வந்துட்டு குக்கிங்கில் மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். என்னோடய அம்மாக்காக இன்றைக்கி வந்துட்டு நான் மட்டன் கோலா உருண்டை பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். மட்டன் கோலா உருண்டை பண்ணுறதுக்கு 400 கிராம் மட்டன் வாங்கியிருக்கோம். இது வந்துட்டு கொத்துக்கறியாகவே நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் இல்லை நீங்கள் மட்டனாக வாங்கினீங்கன்னா மிக்சர் ஜாரில் போட்டு லைட்டாக 2 திருப்பினீங்கன்னா இது மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 5 முந்திரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 5 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா அதுவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி அதுவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய். இப்போது இது கூடவே நாம் வாங்கி வச்சுருக்கிற கொத்துக்கறியை சேர்த்துக்கலாம். கொத்துக்கறிக்கு தேவையான 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மட்டனில் தண்ணி எல்லாமே ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். வதக்கி வச்ச மட்டன் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்தியாச்சு. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மட்டன் கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இந்த மட்டன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன் மல்லி இலையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. சின்னதாக வேணால் சின்னதாக கூட பண்ணிக்கலாம். இது மாதிரியே எல்லாத்துலேயும் உருண்டை பண்ணிடலாம். எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்தாச்சு. இந்த அளவில் பண்ணும்போது 25லேருந்து 30 உருண்டை வரைக்கும் வருது. இப்போ நாம் இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ போட ஆரம்பிச்சிடலாம். மட்டன் கோலா உருண்டை செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். அம்மா கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்கலாம். அம்மா எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சதான். கலைக்கிட்ட கேட்கலாம் எப்படி இருந்துச்சுன்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது இந்த மட்டன் கோலா உருண்டை. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.